அன்பான சகோதர சகோதரிகளே, சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் நம்முடைய மனதை மிகவும் பாதிக்கிறது. ஒரு இளைஞன் ஒரு ஐஃபோன் வாங்கியதாகவும் அதற்கான பணம் மற்றும் இஎம்ஐ தொடர்பாக குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகின. அந்த பிரச்சனை ஒரு கட்டத்தில் மிகவும் மோசமாகியது. அந்த இளைஞன் மலையில் விளிம்பிற்கு சென்றான். அவரை காப்பாற்ற பெற்றோரும் உறவினர்களும் முயற்சி செய்தார்கள். ஆனால் மிகவும் வேதனையான விதத்தில் அவரை காப்பாற்ற முயன்ற தந்தையும் உயிரிழந்தார். பின்னர் தாயும் உயிரிழந்தார். ஒரு குடும்பம், ஒரு பிரச்சனை, ஒரு கன நேர உணர்ச்சி, ஆனால் அதன் விளைவு மீண்டும் திரும்ப முடியாத இழப்பு. ஒரு கேள்வி, அன்பானவர்களே, ஒரு பொருள் போய்விட்டால் நாம் மீண்டும் வாங்கி கொள்ளலாம். பணம் போய்விட்டால் மீண்டும் சம்பாதிக்கலாம். கடன் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கலாம். தோல்வி வந்தால் மீண்டும் முயற்சி செய்யலாம். ஆனால் ஒரு உயிர் போய்விட்டால் அதை மீண்டும் கொண்டு வர முடியுமா? முடியாது. அதனால்தான் இன்று உங்களிடம் நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் உயிரை மட்டும் விட்டுவிடாதீர்கள். இயேசுவிடம் வாருங்கள். இன்று நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கலாம். குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், பணம் கஷ்டம் இருக்கலாம், கடன் தொல்லை இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம். யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். என்னுடைய வாழ்க்கைக்கு இனி வழியே இல்லை என்று கூட நினைக்கலாம். ஆனால் உங்களுக்கு வழி தெரியவில்லை என்பதற்காக வழியே இல்லை என்று அர்த்தமல்ல. ஏனென்றால் இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். யோவான் 14:6. நீங்கள் பார்க்க முடியாத இடத்திலும் இயேசுவால் ஒரு வழியை உருவாக்க முடியும். உங்கள் வாழ்க்கை மதிப்புமிக்கது. அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களிடம் இருக்கும் பணத்தை விட உங்கள் உயிர் மதிப்பானது. உங்களிடம் இருக்கும் செல்போனை விட உங்கள் வாழ்க்கை மதிப்பானது. உங்கள் தோல்வியை விட உங்கள் எதிர்காலம் பெரியது. இன்று நீங்கள் அழுகிறீர்கள் என்றால் நாளை நீங்கள் சிரிக்கக்கூடும். இன்று கதவு மூடப்பட்டிருக்கலாம், நாளை தேவன் ஒரு புதிய கதவை திறக்கக்கூடும். இன்று எல்லாரும் உங்களை விட்டு சென்றிருக்கலாம், ஆனால் இயேசு உங்களை விட்டு போகவில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எபிரேயர் 13:5. பெற்றோர்களுக்கு ஒரு செய்தி. பெற்றோர்களே, பிள்ளைகள் தவறு செய்தால் அவர்களை திட்டுவதற்கு முன் அவர்களிடம் பேசுங்கள். அவர்கள் என்ன வேதனையில் இருக்கிறார்கள் என்று கேளுங்கள். உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்பதற்கு முன்பு நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஒரு வார்த்தை, ஒரு அணைப்பு, ஒரு அன்பான பேச்சு சில நேரங்களில் ஒரு உயிரை காப்பாற்றக்கூடும். இளைஞர்களுக்கு ஒரு செய்தி. இளைஞர்களே, ஒரு பொருள் கிடைக்கவில்லை என்பதற்காக உங்கள் வாழ்க்கை முடித்து கொள்ளாதீர்கள். மற்றவர்களிடம் இருக்கும் பொருள் உங்களிடம் இல்லாமல் இருக்கலாம். அதனால் நீங்கள் குறைவுள்ளவர்கள் அல்ல. உங்கள் மதிப்பு நீங்கள் வைத்திருக்கும் ஐபோனில் இல்லை. உங்கள் மதிப்பு தேவன் உங்களை படைத்ததில் இருக்கிறது. நீங்கள் விலை மதிப்பற்றவர்கள். கடைசி வார்த்தை, இன்று இந்த வீடியோவை பார்க்கும் யாராவது ஒருவர் மனதிற்குள் உடைந்து போயிருக்கலாம். யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு வேதனையில் சுமந்து கொண்டிருக்கலாம். தயவு செய்து தனியாக அந்த வேதனையை சுமக்காதீர்கள். உங்களுக்கு நம்பிக்கையான ஒருவரிடம் பேசுங்கள். குடும்பத்தினரிடம் பேசுங்கள். தேவாலயத்தில் உள்ள நம்பிக்கையான ஒருவரிடம் பேசுங்கள். உதவி கேளுங்கள். மிக முக்கியமாக இயேசுவிடம் வாருங்கள். உங்கள் வாழ்க்கையை முடிக்க இயேசு அழைக்கவில்லை, உங்கள் வாழ்க்கையை மீட்டெடுக்க இயேசு அழைக்கிறார். இயேசு சொல்கிறார், அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். யோவான் 10:10. உங்கள் வாழ்க்கை வீணல்ல, உங்கள் கண்ணீர் வீணல்ல, உங்கள் எதிர்காலம் முடிந்தது விடவில்லை. இயேசு இருக்கிறார். அதனால் எனக்கு வழி இல்லை என்று சொல்லாதீர்கள். இயேசுவிடம் நான் போகிறேன் என்று சொல்லுங்கள். இயேசு உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.